ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு சமையல் பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தான். இதுக்கு வாழைக்காய், உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், அவ்வளோத்தான். இந்த 4 பொருளை வச்சு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாழைக்காவை ரவுண்டாக ரொம்ப மெலிசும் இல்லாமல் ரொம்ப மோட்டாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எதனா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் லைட் சூடாகும் போதே மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் அதிலே உப்பும் போட்டுக்க. ஏன்னா ரொம்ப எண்ணெய் தீயக்கூடாது. அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் 2 செகண்ட் வந்து கலருங்க. ஏன்னா அந்த உப்பும் மிளகாத்தூளும் மிக்ஸ் ஆகணும். இல்லை ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறதால அது இதாகும். அதனால தான் மிக்ஸ் பண்ணிக்கின்னு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை அதில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் 2 கலருங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். எப்படி பார்த்தாலும் மிக்ஸ் ஆகன்னு தான் நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணலாமே. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. காயில் வந்து 1/4 பாகம் தான் அதில் தண்ணி இருக்கணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா காய் உடஞ்சி போயிடும். அதனால தான். அப்போ தான் அந்த வறுவல் நல்லா வரும். அதனால தான் ஊற்றிட்டு அதை மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வேகட்டும். ஏன்னா ரொம்ப இது சீக்கிரம் வெந்துடும். வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிட்ட பிறகு திருப்பி எடுத்து கலரலாம். திருப்பி விடலாம். ஏன்னா வந்து காய் ஒரு பக்கம் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் வேகாத பிறகு அதுக்காக. பருப்பு கொதி வருது. இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க விட போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குற தண்ணி எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது, மசாலா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அந்த காய் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது திருப்பி ஒரு 2 செகண்ட் விட்டு பார்த்தோம்னா அந்த எல்லாம் சுண்டிட்டு இருக்கும். அப்போ வந்து காயை திருப்பி போடணும். திருப்பி போடும்போது அந்த மசாலாவோட எல்லாம் ஒட்டும். பாருங்கள், நம்ம மெலிசாக கட் பண்ணால் காய் கண்டிப்பாக உடையும். பாருங்கள், இதில் நான் ஒரு 2 தெரியாமல் மெலிசாக கட் பண்ணிவிட்டேன். அந்த காய் வந்து ஏன்னா மோட்டாக இருக்கும்போது அந்த சீக்கிரம் உடையாது. ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அது உடஞ்சிடும். நம்ம ரொம்ப வெந்துடல சீக்கிரம், அதனால தான் உடையிறது. இப்படி பாருங்கள், நல்லா மசாலா வந்துட்டு அந்த எண்ணெய் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும். அப்போ நல்லா வறுப்பட்டு பிறகு பாருங்கள், அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே ஒரு மாதிரி அந்த மிளகாத்தூளெல்லாம் சேர்ந்து ரொம்பவே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது தயிர் சாப்பாடுக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.